ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒன் டைம் ப்ரொசீஜரானு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நிறைய பேர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க. என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட டைம் இருக்குது, இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து நான் எப்போனா செகண்ட் டைம் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் தவறான விஷயம். உண்மை என்னன்னா, நீங்கள் செகண்ட் டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக ஃபாலோப்புக்காக வந்திருந்தாரு. அவர் வந்து வேற ஒரு கிளினிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாரு. அவரோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாரு. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்லேயே வந்து தேவைக்கு அதிகமான கிராஃப்ட் வந்து ஓவர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃப்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அது வேஸ்ட் ஆச்சா இல்லை அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்கன்னு நமக்கும் தெரியல. ஸோ பேஷண்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2000 கிராஃப்ட் தான் வந்து தேவைப்பட்டுருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து 4000லேருந்து 5000 கிட்ட வந்து ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்ட் வந்து ஏன் வந்து டேமேஜ் பண்ணாங்க, அன்குவாலிஃபைடான சர்ஜன்ஸ் வச்சு பண்ணாங்கன்னு நம்ம தெரியல. நாங்கள் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, முதல் டிரான்ஸ்ஃபர் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து பண்ணுறதுக்கான டோனர் வந்து அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இல்லை. நம்ம வந்து இப்போ பண்ணுறது வந்து ரிஸ்க்கு தான். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்த மாதிரி 2வது டைம் வருமானு கேட்டிங்கன்னா பெரிய கேள்வி தான் நான் சொன்னேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் டோனர் வந்து ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து திரும்ப நமக்கு அது கிடைக்காம போச்சுன்னா நீங்கள் செகண்ட் டைம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடும். அதனால மட்டும்தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒன் டைம் ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும். ஃபியூச்சரில் வந்து செகண்ட் செட்டிங் உங்களுக்கு பண்ணுறதுக்கான டோனர் வந்து அவங்க வந்து கொஞ்சமாச்சும் விட்டு வச்சுருக்கணும். மொத்தத்தை ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வந்து செகண்ட் டைம் பண்ண முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ முதல் டைம் பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ சில பேர் தான் ஃபுல் பால் தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நானே சஜஸ்ட் பண்ணேன்னா, முதல் ஃப்ரண்ட்டு கவர் பண்ணுவோம். ஸோ பேக் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து கவர் பண்ண தான் சொல்லுவேன். அந்த அட் டைம் வந்து நம்ம கிராஃப்ட்டை ரிமூவ் பண்ணி ஸோ அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா ரிசல்ட் வந்து ஃப்ரண்ட்லேயுமே கிடைக்காம, மிடில்லையும் கிடைக்காம, க்ரௌண்ட்லேயும் கிடைக்காம, ஸோ எல்லாமே ஸ்ப்ரெட்டிங் டைப்பில் பண்ணுறதுனால ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லாவும் இருக்காது. அதாவது வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணுவோம். நீங்களே வீடியோவில் பார்க்குறீங்க, என்னோடய ஃப்ரண்ட் லுக் வந்து எப்படி நல்லா இருக்கா. இதே வந்து நான் கீழே குடிச்சு காமிச்சா தான் தெரியும் எனக்கு க்ரௌட் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு க்ரௌட் ஏரியா நல்லாயிருக்கு. நான் வந்து ஃப்ரண்ட்டு நான் 4000லேருந்து 5000 பண்ணேன் நான். ஸோ இந்த எஸ்எஸ்சி கேர் வந்து எல்லாமே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி டோனர் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட கிளினிக் வந்து மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது தேவைப்படுச்சலாம் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கீழே தெரிய நம்பரையும் ஷேர் பண்ணுங்கள்.